வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாபா வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து திரும்பி அந்த துறவு நிலைக்கு வந்துட்டு எப்படி போனார், அவருடைய மனதில் எப்படி வந்துட்டு அந்த துறவு வந்துட்டு அந்த துறவிக்கான எண்ணம் வந்துட்டு உண்டாச்சு, அதை தான் வந்து சொல்ல வராங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்துட்டு இந்த அடல்ட்டாக வந்துட்டு ஆவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு மக்களோடு சேர்ந்து தான் வந்துட்டு இருந்தார். என்ன அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஊரில் முகிரீன் தம்பூலி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. பாபாவுக்கும் அந்த முகிதீன் தம்பூலிக்கு இருக்காங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்துட்டு ஒத்து போகலை. அதனால் பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு அந்த சண்டைக்காரர் கூட, அந்த சண்டை போடுறாங்க இல்லையா, பாக்ஸிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டு நானும் சண்டைக்கு வரேன் கூட அப்படின்ட்டு சண்டைக்கு போனார். ஆனால் அதில் பாபா வந்துட்டு தோத்துட்டார். தோத்துடனே பாபா வந்துட்டு தோத்துட்டார் இல்லையா, அந்த தோல்வி தான் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம யார், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து எண்ணத்தை வந்து கொண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த பாக்ஸிங் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த உணவு முறையிலேருந்து எல்லாமே வேறு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு துறவி, ஒரு துறவியாக தான் வந்து வாழ்ந்திருக்காரு இல்லைங்களா. அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்துட்டு அந்த அந்த சண்டையில் வந்து அவர் வந்து தோற்ற வந்துட்டு அப்புறமா அவர் யார்கிட்டையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேசுவார். ஆனால் வந்துட்டு வாண்டடாக போய் பேச மாட்டார். ஏதாவது கேட்டால் வந்து சொல்லுவார். மற்ற நேரங்களில் அவர் வந்துட்டு அமைதியாக அந்த தியானத்தில் தான் வந்துட்டு இருந்தார். இப்போது அந்த தோல்விக்கு வந்துச்சுங்களா, அந்த தோல்வி தான் அவர் வந்துட்டு யோசிக்க வச்சது. யோசிக்க வச்சு அவருடைய பாதையை அவர் வந்து மாற்றிட்டார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அப்படியே வந்துட்டு ஒன்றிடுவோம். நம்ம இந்த சூழ்நிலையிலேயே நம்ம வந்து போயிட்டு மிங்கிள் ஆகிடுவோம். அப்போது நமக்கு வந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா, அப்போது நம்ம அந்த பிரேக் வந்துட்டு எது தரும்? தோல்வி தான் தரும். ஓகேங்களா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு அவருடைய ட்ரெஸ்ஸில் இருந்து, அவர் வந்து தங்குற வந்துட்டு பிளேஸ்லேருந்து எல்லாமே வந்து மாற்றிட்டார். எப்படி அப்படின்னா பாபா வந்துட்டு மேலாடையாக கஃப்னி வந்துட்டு அணிந்தார். லங்கோடு, அதாவது இடுப்பு பட்டை வந்து அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். அவர் தலையை அந்த துண்டு துணியால் மூடியதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முஸ்லீம் கிடையாதுங்க. அவர்கிட்ட முஸ்லீம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நினச்சிங்க அப்படின்னா அவர் பயங்கரமாக வந்து கோவம் வரும். நான் வந்து அதை ஃபீல் பண்ணிக்கேன். அவர் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் அவரை வந்துட்டு ஒரு பிராமணர். அவர் வந்து ஒரு பிராமணர் இதில் தான் வந்து பிறந்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு துறவியானார். அவர் வந்து மசூதிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மசூதி வந்துட்டு அவர் தங்கக்கூடிய ஒரு பிளேஸை அவர் வந்து மாற்றிட்டார். புரியுதுங்களா. அதனால அவர் வந்து முஸ்லீம்ட்டு எல்லோரும் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது தவறு. மேலாடியாக கஃப்னி அணிந்தார். லங்கோடு இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியினால் மூடினார். தம்முடைய ஆசனத்துக்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார். ஓகேங்களா. கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை போடுவதிலேயே அவர் ரொம்ப திருப்தியாக இருந்தார். அவர் கடைசி காலம் வரைக்குமே வந்துட்டு அப்படி தான் வாழ்ந்தார். சரிங்களா. அவர் இறக்கும்போது கூட வந்துட்டு ஒரே அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தார்.
ம் அவர் எப்பொழுதும் ஏழ்மையை அரசுரிமையை விட நன்று. ஏன் வந்துட்டு அவர் ஏழ்மை வந்துட்டு ஒரு ராஜாவாக இருக்கிறத விட நன்று அப்படின்னு ஏன் சொல்கிறார் அவர்? இறைமையை விட மிக மிக நன்று. என்ன? கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏன் வந்துட்டு ஏழ்மை வந்துட்டு வந்து இறைமையை விட நன்று, மிக மிக நன்று அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாரு? ஏன்னா வந்துட்டு ஒரு ஏழையாக வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்களுடைய சூழ்நிலை வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த தேவைகள் வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆசைகள் வந்து தோன்றாது இல்லைங்களா? ஆசையற்ற நிலையில் தான் வந்துட்டு அவங்க வந்து இருப்பாங்க ஓகேங்களா? அதனால தான் அவர் வந்துட்டு ஏழ்மை வந்துட்டு இறைமையை விட மிக மிக நன்று அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் வந்து ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏன் கடவுள் வந்துட்டு ஏழைகளுடைய வந்து நிரந்தர நண்பர்? ஏன் அப்படின்னா ஏழையாக வந்துட்டு ஏன் வந்து அவங்க வந்து இருக்காங்க அவங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் வந்து கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க வந்து ஏழையாக வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து கூடவே இருந்து வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருந்துகிட்டே நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருந்துகிட்டே கடவுளுடைய வந்து பெறணும் அப்படின்னா நம்முடைய மனதை வந்துட்டு ஆசையற்ற நிலையில் வந்து வைக்கணும். ஓகேங்களா? நம்முடைய மனதை வந்துட்டு ஆசையற்ற நிலையில் வந்து வைக்கிறது நம்ம இந்த இல்வாழ்க்கையில் இருந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போது நம்முடைய ஆசைகள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு மற்றவங்களுக்கு துன்பம் தராத ஆசைகள்லாம் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி இருந்தாலே நமக்கு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நல்வட்டும்.